அனைவருக்கும் வணக்கம். அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு ஒரு 2 டேஸ் முன்னாடி. இன்பதுரை வெர்சஸ் அப்பாவு வெர்சஸ் இன்பதுரைன்னு. அதாவது 2016 தேர்தலில் அப்பாவு வந்து தோற்கடிக்கப்பட்டதா 49 ஓட்டு வித்தியாசத்தில் இன்பதுரை வந்து வென்றுட்டார் அப்படின்னு சொல்லி தேர்தல் முடிவு வந்தது. அதை எதிர்த்து தான் வந்து அப்பா வந்து நீதிமன்றம் போயிருந்தார். ஆனால் இதில் என்ன கொடுமைனா 2016 போனார். ரிசல்ட் 2026 உயர்நீதிமன்றத்தில் தான் வந்திருக்கு. இதுக்கப்புறம் ஒரு மேல்முறையீடு போவாரான்னு வேற தெரியல. அப்போ 10 ஆண்டுகள் அந்த முடிவு அப்புறம் பார்ப்போம். ஆனால் 10 ஆண்டுகள் கழித்து ஒரு முடிவு சொன்னால் இப்போ எம்எல்ஏவாக அவர் பணியாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த பணி அவருடைய எண்ணத்தை அவருடைய நோக்கத்தை செயல்படுத்த முடியுமா? இப்போ ஒரு புதுசாக ஒரு அரசியலுக்கு வந்த ஒருத்தர் வந்து எம்எல்ஏவாக இருக்கார். அவர் இந்த மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறாருன்னா 10 ஆண்டு கழித்து தான் வந்து உங்களுக்கு அந்த தீர்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த போன காலம் திரும்ப வருமா? அவருடைய நோக்கம் ஒன்று இருக்கும், மக்களுக்கு இதெல்லாம் சேவையாக செய்யணும்னு. அந்த எண்ணம் வந்து அந்த இளைஞருக்கு கிடைக்குமா? அந்த நேரம் கிடைக்குமா? அப்போ இத்தனை ஆண்டு காலம் ஆகியும் இதுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும். எலெக்ஷன் பெட்டிஷன்னாலே 10 வருஷம் டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் போச்சுன்னா இப்போ யார் போவா அதுக்கு? இப்போ அந்த கவுண்டிங் ரிசல்ட் அன்றைக்கி ஒரே நாளில் கவுண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதில் வந்து ஒரு சிக்கல் வருது, டிஸ்பியூட் வருது அப்படின்னா நீதிமன்றத்துக்கு போகிறோம், அதை மறுபடியும் கவுண்ட் பண்ணணும், அவ்வளோதானே? அதை வந்து அதிகபட்சம் ஒரு 30 நாள் ஒரு பெட்டியாக 10 கேமரா முன்னாடி கூட கவுண்ட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அதில் என்ன லீகலி வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு 10 வருஷம் டிலே பண்ணுறீங்க. ஒரே ஒரு உத்தரவு, அதுக்கான அதிகாரியை போட்டிங்கன்னா சிசிடிவி கேமரா முன்னாடி ஃபுல் ஃபுட்டேஜோட ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி முன்னாடியே கூட கவுண்ட் பண்ணிட்டு போகலாமே. ஒரு நாளில் கவுண்ட் பண்ணி ரிசல்ட்டு சொல்கிறதுல மறுபடியும் டிஸ்பியூட் வந்ததுன்னா அதை மறுபடியும் கவுண்ட் பண்ணணும், அவ்வளோதானே? இல்லை தபால் ஓட்டில் வந்து எங்கெங்கேருந்து வந்தது, எந்தெந்த ஊரில் வந்து யார் தபால் ஓட்டு போட்டாங்க, அதில் கிராஸ் செக் பண்ணுறது கூட 10 வருஷம் ஆகாது. அப்போ தயவுசெய்து வந்து ஆட்சியில் இருக்கிற ஆளுங்கட்சியாக இருக்கிற மத்திய அரசாங்கமும் சரி இல்லை உச்சநீதிமன்றமும் சரி இது இணைந்து இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் பெட்டிஷன் வருதுன்னா குறைஞ்சபட்சம் ஓராண்டுக்குள்ளேயாவது தீர்வு வர மாதிரி பார்த்துக்கிட்டா தான் நல்லது. ஏன்னா இப்போ இந்த அப்பாவுக்கு வழக்கில் அவர் எம்எல்ஏ வெற்றி பெற்றது செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இன்பதுரை வந்து வெற்றி பெற்றது செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்பதுரை 49 ஓட்டு வித்தியாசத்தில் வின் பண்ணார். இப்போ அந்த போஸ்டல் பேலட்டை கவுண்ட் பண்ணதுக்கப்புறம் 103 ஓட்டு வித்தியாசத்தில் அப்பாவை வெற்றி பெற்றார்னு வந்துருச்சு. இப்போ அவருக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? அப்பாவுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? அந்த 5 வருஷத்துக்கான பென்ஷன் தொகை வரும், அதிகபட்சம் அந்த சம்பளம் வரும், காசு வரும். அந்த அஃபிஷியலில் 2016, 21 எம்எல்ஏ யாருன்னா அப்பாவுன்னு மாற்றிப்பாங்க. இதெல்லாம் நடந்துடும். ஆனால் அவர் அந்த தொகுதிக்கு என்னென்ன செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தால் செய்ய முடியுமா? அப்போ இது வந்து ஒரு அர்த்தமற்றதாக இருக்குது. அப்போ மக்களுக்கு வந்து பணியாற்றணும் ஒரு எம்எல்ஏ வராங்கன்னா அதற்கான வாய்ப்பு வந்து எக்காரணத்துக்கு ஒன்றும் தடைப்படக்கூடாது. அதற்கான ஒரு வழியை வந்து எதிர்காலத்திலேயாவது வந்து மத்திய அரசாங்கம் உச்சநீதிமன்றம் இணைந்து ஒரு புதிய வந்து வழிகாட்டு முறைகளை உருவாக்கி இதில் வர எலெக்ஷன் கமிஷனும் இணைந்து இந்த மாதிரி வந்து டிஸ்பியூட் வருதுன்னா அதை உடனடியாக எப்படி தீர்த்து அது மக்களுக்கான யார் வந்து மக்களுடைய பிரதிநிதிங்கிறத வந்து மக்கள் தேர்ந்தெடுத்துறாங்களோ அதை வந்து உறுதி செய்யணுங்கிறதான் நம்ம எல்லாருடைய நோக்கமும். ஏன்னா 10 ஆண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப காலதாமதம். ஒருவேளை அவர் ஆயுசுக்கு ஒரு மனுஷன் வந்து ஒருத்தன் வழக்கு போடுறான்னா அவன் ஆயுசே முடிஞ்சிருவாங்க. ஒரு 70-80 வயசில் ஒருத்தர் நிற்கிறாரு அப்படின்னா என்ன ஆகும்? இது வந்து எப்பயாவது ஒரு தடவை தான் வருதுனாலும் ஒரு தடவை ஒரு 20 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்தால் கூட நீதிங்கிறது உடனே கிடைக்கணும்ல, அதுதான் முக்கியம். இப்போ 10 ஆண்டு கழிச்சு வெற்றி பெற்றேன்னா அந்த 5 வருஷம் அவர் எம்எல்ஏ பணியாற்ற முடியல, அது எவ்வளோ பெரிய இழப்பு. அதனால் இனிமேலாவது வந்து இதற்கான வழி பிறக்கும் நம்புவோம். நன்றி, வணக்கம்.